நீங்க உங்களோட யூடியூப் வீடியோஸ்க்காக ஏகப்பட்ட கஷ்டம் பட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும், எது ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸ்னு தெரியணும், அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணும், அதுக்கு அதே மாதிரி நல்ல வீடியோ எடுக்கணும், எடிட்டிங் பண்ணணும், நல்ல டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், அதே மாதிரி நல்ல தம்ப்நெயில் போடணும். ஆனால் இதெல்லாம் பண்ணியும் உங்களோட வீடியோஸ் க்ரோ ஆகலை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய மிக முக்கியமான 8 மிஸ்டேக்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 8 மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட வீடியோ க்ரோ ஆகும், உங்களோட யூடியூப் சேனலும் க்ரோ ஆகும். வாங்க என்னென்ன 8 மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மிஸ்டேக் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு. அதை கஷ்டப்பட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பீங்க, ஆன் டைமில் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் பண்ணிட்டு உடனே போய் யூடியூப்பில் போய் செக் பண்ணுவாங்க. ஒரு 20 செகண்ட் மட்டும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு வெளியில் வந்துடுவாங்க. தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஒரு 48 மணி நேரம் நீங்கள் தொடவே கூடாது. 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த வீடியோஸை நீங்கள் எதுனாலும் பார்க்க ஆரம்பிக்கணும். அதுவும் வெறும் 20 செகண்டு பார்த்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினச்சி வெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் யூடியூபுக்கு என்ன தெரியுங்களா சொல்கிறீங்க? ஒரு கிரியேட்டர், நீங்கள் தானே அந்த வீடியோ கிரியேட் பண்ணீங்க, அந்த கிரியேட்டருக்கே 20 செகண்டுக்கு மேலே பார்க்க முடியல. இதனால என்ன ஆகும் அப்படின்னோம்னா லோ ரிட்டன்ஷன் ரேட்டு தான் வரும். கண்டிப்பாக உங்கள் வீடியோ க்ரோ ஆகாது, உங்கள் சேனலும் க்ரோ ஆகாது. ஸோ இந்த மிஸ்டேக்கை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. 48 மணி நேரத்துக்கு அப்புறமா போய் செக் பண்ணுங்க. இது ரொம்ப 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 முக்கியம். இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். மிஸ்டேக் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ போட்ட உடனே போய் அனலிட்டிக்ஸை பார்க்கறது. ஒவ்வொரு 20 நிமிஷமும் போய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டேட்டா என்ன இருக்குது, லைக் பண்ணியிருக்காங்களா மக்கள், இல்லை ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏதாவது கமெண்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி போய் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. மினிமம் 48 மணி நேரம் 2 நாள், இல்லை நான் என்னை ரெக்கமெண்ட் பண்ணால் 3 to 4 days கழிச்சு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா போதும். டேட்டா என்ன இருக்குது ஏதா இருக்குன்னு அடிக்கடி போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இதுவுமே நீங்கள் யூடியூபுக்கு சொல்கிறதா ஒரு செல்ஃப் டவுட் உங்ககிட்ட இருக்குது இந்த சேனலுக்கு. இதனால் ஒரு புவர் டெசிஷன் மேக்கிங் ஆகும். இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் நாமளே காட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் யூடியூபுக்கு. ஸோ எப்பயுமே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிவிட்டு வீடியோ பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா ஒரு 4 days கழிச்சு போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான், சிஸ்டம் இப்போ தான் உள்ளே வந்திருக்கு. அது மக்களுக்கு பிடிச்சிருக்கா, உண்மையிலேயே அது ட்ரெண்டிங்காக தான் போய்கிட்டு இருக்கா, அதுவும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒரு 4 நாளுக்கு அப்புறமா போய் அனலிட்டிக்ஸை பாருங்கள். மிஸ்டேக் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேரிங் த வீடியோ வித் ராங் ஆடியன்ஸ். ராங் ஆடியன்ஸ்னு நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி. தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அஃப்கோர்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி முக்கியம் தான், உங்களை ரொம்ப நேசிப்பாங்க, இல்லைங்களா நான் சொல்லலை, எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க உங்களோட வீடியோவை முழுசாக பார்க்க மாட்டாங்க. அவங்களும் ஒரு 20 செகண்ட்ஸோ இல்லைன்னா ஒரு 1 minute பார்த்துட்டு வெளியில் வந்துடுவாங்க. இதுவும் நீங்கள் யூடியூபோட சிஸ்டத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு இது பிடிக்கலையாட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வளரா விடாமல் பார்த்துக்கும். அதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக் நாம் பண்ணுறோம். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் கூட நம்ம எடுத்த உடனே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா, நீங்கள் டெய்லி யூடியூப் வீடியோஸ் போடுறீங்க ஆனால் வீடியோஸ் க்ரோ ஆக மாட்டேங்குதா அப்படிங்கிறது நான் கிளியராக சொல்லிட்டேன். தென் ஹூ இஸ் த டார்கெட் ஆடியன்ஸ்? யாரெல்லாம் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களோ, யாரெல்லாம் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த விஷயம். ஸோ அவங்க மட்டும் பார்த்தா போதும். இப்போ அம்மாலாம் அவங்களுக்குலாம் யூடியூப் சேனல்லாம் இருக்காது. ஸோ தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுறதை தயவு செஞ்சு நிறுத்துங்க. They are not your target audience. Mistake number 4, வீடியோ அப்லோட் பண்ண உடனே கொஞ்ச நேரத்திலேயே தம்ப்நெயில் மாற்றுறது, உங்களோட டைட்டிலை மாற்றுறது, இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதுவும் யூடியூப் சிஸ்டம் தப்பாக தான் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 வாரம் 5 வாரம் பொறுமையாக இருங்க. அந்த வீடியோ எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. உண்மையிலேயே நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதே மாதிரி நல்ல டைட்டில், நல்ல யூடியூப் இதை தாராளமாக மாற்றிக்கலாம். பட் எடுத்த உடனே மாற்றுனீங்க அப்படின்னா இதுவும் மிக மிக தப்பான ஒரு விஷயம். அப்படின்னா மறுபடியும் அதே தான் நம்ம சொல்கிறோம், ஒரு கிரியேட்டருக்கு நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம்
அப்போ மொமெண்டமே அப்படி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 4 வீக்ஸ் வெயிட் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து ஒரு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனோட ஓரியன்டாக பார்க்குறப்ப இந்த மெட்டா டேட்டாவில் வந்து அந்த சேஞ்சஸ் நடக்கும். நான் ரொம்ப டெக்னிக்கலாக நான் சொல்ல முடியாது இந்த இருக்கிற சூழ்நிலையில். பட் ஆனால் தயவு செஞ்சு போட்டு 2 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த சேஞ்சஸ் எல்லாம் தயவு செஞ்சு தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணுறதோ டைட்டில் சேஞ்ச் பண்ணுறதோ தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இட்ஸ் அ பிக்கஸ்ட் மிஸ்டேக். மிஸ்டேக் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 வியூஸ் தான் போயிருக்குது, ஒரு 50 வியூஸ் தான் போயிருக்குன்னா உடனே தயவு செஞ்சு டெலீட் பண்ணாதீங்க. இந்த அல்காரிதம் இட் வில் டேக் சம் டைம். சில வீடியோஸ் எல்லாம் என்னோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாசத்துக்கு பெர்ஃபார்மே ஆகலை, அதுக்கப்புறம் எங்கேயோ போயிடுச்சு. ஏன் அப்படின்னா மக்களோட தேடல் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு தேவை இல்லைனாலும் நாளைக்கு அது அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால அந்த கீவேர்ட் ட்ரெண்டிங் எல்லாம் போறப்ப திடீர்னு ஒரு விஷயம் மக்கள் நிறைய தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிரும். ஸோ தயவு செஞ்சு டெலீட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாயிருங்க. எந்த ஒரு விஷயமும் இமீடியட்டா நம்ம வந்து பெரிய ஆள் ஆக முடியாது யூடியூப்ல. இட் வில் டேக் டைம். நீங்க கண்டினியூஸா ஒரு 100 டேஸ்க்கு போட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே தெரியாது, ஏதாவது ஒரு வீடியோ உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால பொறுமையா இருங்க. கம்மியான வியூஸ் தான் இருக்குது அப்படின்லாம் நினைச்சிட்டு தயவு செஞ்சு டெலீட் பண்ணாதீங்க. இது தப்பான விஷயம். மிஸ்டேக் நம்பர் 6 மிக மிக தப்பான விஷயம், பையிங் த வியூஸ். பார்ப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு 1000 வியூஸ், 200 ரூபாய்க்கு 2000 வியூஸ், இந்த மாதிரிலாம் நிறைய வித்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஏமாந்து போயிடாதீங்க. தட் இஸ் நாட் த ப்ராப்பர் வே ஆஃப் டூயிங் இட். என்னைக்குமே வியூஸ் வாங்கவே கூடாது. யாராருக்கோ எல்லாம் பார்ப்பாங்க, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸாகவே இருக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பிஸ்னஸ் டார்கெட் பண்ணிட்டு கொண்டிருப்போம். ஆனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. பட் என்ன ஆகுதுன்னா இதனால நம்ம யூடியூபுக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான் கிரியேட் பண்ணுறோம். என்னப்பா நீ சொல்கிற டார்கெட் ஆடியன்ஸ் வேற, ஆனால் வேற யாரோலாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா சம்திங் ராங் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். ஸோ ஆர்கானிக்காக நம்ம வளரணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ தயவு செஞ்சு காசு கொடுத்து இந்த வியூஸ் எல்லாம் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஈவன் வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க. வெளியில் டேட்டாவை வாங்கி சும்மா கண்ணா பின்னான்னு போட்டுட்டு இருக்காங்க மெசேஜஸ். அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஆர்கானிக்காக வளரணும் அப்படின்னம்னா அது வளரும். இட் வில் டேக் சம் டைம். ஸோ தயவு செஞ்சு இந்த வெளியில் இருக்கிற இந்த ஆசை பயங்கரமாக தூண்டும் ஒவ்வொருத்தருக்கும். ஐயோ பரவாயில்லையே, 50 சப்ஸ்கிரைபர் தான், 500 ரூபா கொடுத்தா 1000 வியூஸ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் தயவு செஞ்சு போகாதீங்க. அது தப்பான விஷயம். மிஸ்டேக் நம்பர் 7 என்ன அப்படின்னா கிராஸ் போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பண்ண அந்த கண்டென்ட்டை அந்த வீடியோவை உடனே போய் அடுத்த பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபேஸ்புக்கில் போடுறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது, லிங்க்டின்ல போடுறது, டிக்டாக்ல போடுறது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்னு எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும், நிறைய வியூஸ் எடுக்கணும். முதல்ல ஒரு விஷயத்தில் நம்ம ப்ராப்ளம் ஆகிட்டு அதுக்கப்புறமா அடுத்த பிளாட்ஃபார்முக்கு போகணும். எப்பயுமே இந்த மாதிரி தான் போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதே மாதிரியான விஷயத்த வந்து எல்லா பிளாட்ஃபார்ம் போனீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் ஒவ்வொரு விஷயத்துக்காக உருவாக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். சிம்பிள் லாஜிக். யூடியூப் எதுக்கு மக்களுக்கு வராங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கேள்வி இருக்கு, அது வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல தான் நாம் அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறோம், தேவையை பூர்த்தி பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் யூடியூப் வராங்க. ஹவு டு மேக் இட்லி, ஹவு டு மேக் சட்னி அப்படின்னா வராங்க. ஸோ அங்கே பார்த்துட்டு அதிலிருந்து ஒரு விடையை எடுத்து போகிறாங்க. ஆனால் இதே நீங்கள் இன்ஸ்டாகிராம் மக்கள் எதுக்காக போகிறாங்க அப்படின்னா வெறும் டைம் பாஸ். அந்த இடத்துல தான் நம்ம டிமாண்டை ஜென்ரேட் பண்ணுற பிளாட்ஃபார்ம். ஸோ இது டிமாண்ட் ஃபுல்ஃபில் பண்ணுற பிளாட்ஃபார்ம் யூடியூபு. இன்ஸ்டாகிராம் வந்து டிமாண்டை ஜென்ரேட் பண்ணுற பிளாட்ஃபார்ம். ஸோ அங்கே தான் நம்ம தேவையை உருவாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பார்க்கணும். எப்பயுமே ஒரே மாதிரியான விஷயத்தை கொண்டு போய் நம்ம எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் தயவு செஞ்சு போடாதீங்க. இதுவும் மிகப்பெரிய தப்பு. 8th மிஸ்டேக், கடைசி மிஸ்டேக். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்துட்டா உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸில் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப் அல்காரிதம் பொறுத்தவரையில் ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்னோபால் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து சப்சிக்வெண்ட்டாக மக்கள் வந்து வியூஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் நெகட்டிவ் கமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அந்த நெகட்டிவ் கமெண்ட்டை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றணும். அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா சரி எதனால் சொல்கிறீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாமா, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன்,
ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட கமெண்ட்டுக்காக. நான் என்ன தப்பு பண்ணனோ அதை நான் திருத்திக்கிறேன், அது சொல்லுங்களேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாசிட்டிவாக ஒரு கான்வர்சேஷனோட உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களோட இது வந்து நல்ல இதாக போகும். ஈவன் அடுத்த வீடியோஸில் கூட இந்த மாதிரி கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க, அதிலிருந்து நான் மாற்றிக்கிட்டேங்க, தப்பே இல்லை, தப்பு சொல்லுங்க, தப்பு பண்ணுறது இயல்பு தான், எல்லா மனுஷங்களும் தப்பு பண்ணுறது இயல்பு தான். ஸோ அதிலிருந்து நம்ம மாற்றி மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நெகட்டிவ் கமெண்ட் ஒரு பாசிட்டிவா மாத்தி ஒரு கான்வர்சேஷனோட நீங்க சொல்லுங்க. ஒரு கம்யூனிட்டிக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க, உங்களோட டார்கெட் கஸ்டமர்ஸ்க்கு கரெக்டா கிளியரான டைரக்ஷனை கொடுங்க. அப்பதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி 8 மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட். ஸோ தயவு செஞ்சு உங்களோட வீடியோஸ் போட்டு இமீடியட்டா இந்த 8 விஷயத்தையும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்பதான் உங்களோட வீடியோஸ் நல்ல வியூஸ் போகும், உங்க சேனலும் கண்டிப்பா growth ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, 3வது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று 3வது ஃப்ரீ. 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போறோம் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன், கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா, இட்ஸ் a கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ், ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா, அந்த சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.